2 மாதங்களில் 2 என்கவுண்டர். காக்காத்தோப்பு பாலாஜி அப்படின்னா சென்னை வட சென்னை முழுவதுமே ஏன் தமிழ்நாடு முழுவதுமே என் பேரை சொன்னா அப்படியே அதிர்து இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது யாரோட பகுதி, இது யாரோட பகுதி? அது சம்பவ செந்திலுடைய பகுதி, இது காக்காத்தோப்பு பாலாஜியோடைய பகுதி. அங்கே 2 மர்டர் பண்ணுறாரு. அது எப்படி வெடிகுண்டு வீசி கதிகலங்க வச்சு பண்ணுறதுல கெட்டிக்காரர் பாலாஜி. 2 மர்டர் பண்ணிட்டு தெருவில் டான்ஸ் ஆடிட்டாங்க. அப்படியே 25 பேர் உள்ள நுழைஞ்சு போடுங்கடா அப்படின்னு சொன்னோடனே அப்படியே போட்டால் எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தரா இவரை சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா சம்பவ செந்தில் மர்டர் பண்ணிட்டே இருந்திருக்காரு. சம்பவ செந்தில் அங்கே மட்டும் சம்பவம் இல்லை, இவர்கிட்டையும் சம்பவ செந்தில் சம்பவம் பண்ணியிருக்காரு. ஒரு பில்லர் இவர் காக்காத்தோப்பு பாலாஜி, இன்னொரு பில்லர் வட சென்னையில் ஹரிகரனுடைய பாஸ் சம்பவ செந்தில், இந்த பக்கம் ஆம்ஸ்ட்ராங். ஒரு ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு இவங்க நம்ம கையில் காக்காத்தோப்பு பாலாஜி இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கப்பட்டது. அப்படின்னா தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் வட சென்னையை சேர்ந்த முக்கிய குற்றவாளியாக இருந்த காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். அதை பற்றின நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபார்மர் ஏசிபி அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. ராஜேந்திர ராஜா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்கவுண்டர் தான். ஐபிஎஸ் அருண் அவர்களை தொடர்ந்து இது 2வது என்கவுண்டர் இல்லையா? ஃபர்ஸ்ட் திருவேங்கடம், அடுத்ததாக இப்போ சென்னையில் திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு முதல்ல திருவேங்கடம், 2வது காக்காத்தோப்பு பாலாஜி. ஆக 2 மாதங்களில் 2 என்கவுண்டர் அப்படின்னு பத்திரிகையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற ஒரு செய்தியை குறித்து நம்ம தந்தி டிவியில் பேச வந்திருக்கோம். ஒரு மாதத்துக்கு ஒரு என்கவுண்டருங்கிற மாதிரி முடிவு இல்லை, ஒரு மாதத்துக்கு ஒரு என்கவுண்டர்னா காலத்தின் தேவை இதை விட அதிகமாக கம்மியா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கிறோம். இது பங்குமாரை பற்றி நம்ம என்கவுண்டர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சாரார் பேசிட்டு இருந்த போதிலும் இன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் ஒரு தலையங்கத்தை நான் பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் நிருபர் பரவலாக தமிழ்நாடு முழுவதுமே அருண் அவர்களும் டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்களும் காவல்துறைக்கு புதிதாக பொறுப்பேற்றதுக்கு பிறகு தமிழ்நாடு அமைதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் காவல்துறையுடைய செயல்களை பார்த்து பாராட்டுகிறார்கள் அப்படின்னு தந்தி டிவியில் எழுதியிருக்கீங்க. ஆக நீங்கள் கிட்டத்தட்ட காவல்துறைக்கு ஆதரவாக தான் கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. இந்த கூலிப்படை கொலை அல்லது அரசியல் கொலை போன்ற கொலைகள்லாம் அருண் பதவி ஏற்றதுக்கப்புறம் நின்று போச்சு, நடக்கலை. நீங்கள் வேணால் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியும்னா சொல்லி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதே தினமலர்லேயும் நாளிதழ்கள்லையும் போடுற போஸ்டிங்கில் கொலைகள் நடக்குது. எப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் அவனுக்கும் 1 மாதமாக சண்டை நடந்தது, அல்லது இவருடைய மனைவியை அவன் அவமானப்படுத்திட்டான், அல்லது நிலத்தில் பிரியாத பகை இருந்துச்சு, அப்பாவும் மகனுக்கு சண்டை, இந்த மாதிரி கொலைகள் தான் வருது இல்லையா? கூலிப்படை கொலை அப்படிங்கிறது 90% குறைக்கப்பட்டு விட்டது. அப்படின்னா காவல்துறை நம்ம பாராட்டணுமா வேண்டாமா? காக்காத்தோப்பு பாலாஜியை பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. காக்காத்தோப்பு பாலாஜினா இப்போ நீங்கள் சம்பவ செந்தில் ஒரு பெரிய மாயாவி அப்படின்னு சொல்கிறாங்களா? அவருடைய புகைப்படமே இல்லை. அவர் செய்த கொலைகள் எத்தனையோ கொலைகள் இருந்தாலும் அவருக்கு இதுக்கு எவிடன்ஸ் இல்லை. அவர் கொலையை பின்னாடி இருந்து செஞ்சுட்டு பலரை ஆஜர்படுத்திட்டு அவர் பின்னாடியில் இருப்பார் அப்படின்னு ஒரு ஹீரோவை நீங்கள் பார்த்தீங்க. இவர் 2வது ஹீரோ. இவர் 1 கொலை 2 கொலை 3 கொலைன்னு போட்டு மொத்தம் 25 கொலைகளை நடத்தியிருக்கிறாரு. நடத்துறது மட்டும் இல்லாமல் இவர் காக்காத்தோப்பு பாலாஜி அப்படின்னா சென்னை வட சென்னை முழுவதுமே ஏன் தமிழ்நாடு முழுவதுமே என் பேரை சொன்னால் அப்படியே அதிர்து இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே அப்படி அதாவது இப்படி ஒரு மனிதன் உள்வாங்கி கொண்டு ஒருத்தர் வளரலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு இதை பார்க்கின்ற அத்தனை இளைஞர்களுமே என்ன மாதிரி ஆசிரியர்களுக்கெல்லாம் இது உள்ள
ஒரு ஆசிரியர் வந்து ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கிற பொழுது, இல்லை வாழை படத்தில் வர்ற மாதிரி ஒரு அழகான டீச்சர்னு வச்சுக்கலாமே, உங்களை மாதிரியே அந்த மாதிரி ஒரு டீச்சர் வந்து, டேய் பாலாஜி நீ படிச்சுட்டு என்னடா ஆக போகிற அப்படின்னு கேட்குறேன். நான் அந்த ஏரியாவுக்கே பெரிய டான் ஆகணும் அப்படிங்கிறான். ரவுடி ஆகணும் அப்படிங்கிறான். என்னடா ரவுடி ஆகணுமா? ஏன்டா அப்படி உனக்கு ஒரு ஆசை விபரீதமா? இல்லை, எங்கள் மாமா துரை இருக்கார், அவர் வந்து இந்த கொத்தவால் சாவடி ஏரியாவில் நடந்து போனால் எல்லோரும் அவரை பார்த்து எந்திரிக்கிறாங்க. அவர் யார்கிட்ட செலவுக்கு பணம் கேட்டால் கொடுக்குறாங்க. அப்புறம் இவர் போய் லாரியில் ஏற்றுறான், இறக்குறான். அவர் சொன்னபடி நடக்குது ஏரியாவே. அந்த மாதிரியான மரியாதையோடு நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸ்கூல்லேயே சொல்கிறான். இல்லைடா, உழைக்காமல் சம்பாதிக்கிறது, மிரட்டி சம்பாதிக்கிறது, அராஜகத்தை சம்பாதிக்கிறதுலாம் வேண்டாம் அப்படின்னு அந்த ஆசிரியை அவனை முழுமையாக வந்து பிரெயின் வாஷ் பண்ணல. அதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆசிரியர்களுடைய பொறுப்பு என்னென்னா, இப்படி ஒரு மாணவன் வந்து ஒரு கருத்தியலை உள்வாங்கி இருக்கிற பொழுது வேண்டாண்டான்னு சொல்லி, நீங்கள் வாழைப்பழத்து டீச்சர் பார்த்தீங்களா, கர்ச்சிப்பு எடுத்தியாடா, கீழே விழுந்துருந்ததா எடுத்து அவன் மேலே அன்பு காட்டி திருத்த விரும்புகிறாங்க பார்த்தீங்களா. இவர் கடந்து வந்த பாதை பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. 10ஆம் கிளாஸ் படித்த உடனே அவருக்கு படிக்கிறதுக்கே எண்ணம் வரல. மாமா துரையை பார்த்தா இந்த ஏரியாவே நடுங்குது, நம்ம ஏன் வந்து உழைக்கணும் அப்படின்ட்டு நண்பர்கள் வந்து அவருடைய பார்த்திங்கன்னா யுவராஜ் இன்பராஜ்னு ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. அந்த ஏரியாவில் சும்மா ரவுடித்தனம் பண்ணிட்டு போக்குத்தனம் பண்ணி சுற்றுறாங்க. இவனுக்கு தான் நமக்கு நண்பராக வரணும் அப்படின்னு அவங்க 2 பேரையும் நண்பராக்கிட்டு ஏரியாவில் வந்து சண்டித்தனம் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நான் வந்து எலிஃபென்ட் கேட்டில் இருக்கிற பொழுது இவன்லாம் அப்போ தான் வந்து முதல் கொலை, 2வது கொலை 2004 to 2006. என்ன வயசு இருக்கும் சார் அந்த டைம்ல? அந்த காலத்தில் ஒரு 18-19 வயசு அந்த மாதிரி வயசில் 10ஆம் கிளாஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டு அப்படியே வந்து தொழிலை தொடங்குறானுங்க. நீங்கள் அந்த வட சென்னைக்குள்ளே ஒரு பெரிய புதிர் இருக்குது அப்படின்னு சொன்னால், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வால்டாக்ஸில் தொடங்கி மின்ட்டில் முடியுது. இது வந்து பார்ட் 1. பார்ட் 2 அப்படின்னு சொன்னீங்கன்னா மின்ட்டில் தொடங்கி வண்ணாரப்பேட்டை வரைக்கும் ஒரு பார்ட் 2. அது யாரோட பகுதி, இது யாரோட பகுதி? அது 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 சம்பவ செந்திலுடைய பகுதி, இது காக்காத்தோப்பு பாலாஜியோடைய பகுதி. அதுக்கு அந்த பண்ண எர்ணாவூருக்கு வேற ஒரு ஆள் இருக்கார், அவர் வேற ஒரு ஆள் இருக்கார். ஒவ்வொரு ஏரியாவுமே வந்து தன்னுடைய கைக்குள் வைத்திருக்கிற தாதாக்கள் வாழ்கின்ற இடமா இருக்கிறனால தான் வட சென்னை அப்படின்னு வட சென்னை வித்தியாசமாக பார்க்கப்படுது. இந்த வட சென்னையிலே வந்து அவரை போட்டுட்டு நம்ம வந்து இந்த ஏரியாவுக்கே தலைவர் ஆகணும், பெரிய தலையாக மாறணும் அப்படிங்கிறது கடந்த 50 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற போட்டி. அந்த போட்டியில் நம்பர் 1 கிட்டத்தட்ட வந்து சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு இந்த காக்காத்தோப்பு பாலாஜி வந்திருந்தார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிகையாகாது. ஏன்னு கேட்டால் அவர் வாங்கின கேஸ் பார்த்திங்கன்னா 75 கேஸு, 25 மர்டர். எனக்கு தெரிஞ்சு நானே வியப்படைகிற அளவுக்கு 12 குண்டர் சட்டம். அவர் எப்போவுமே சிறைக்கு செல்வதும், சிறைக்குள்ளே இருக்கிற பொழுதே வெளியில் வந்து யார் நம்ம ஏரியாவில் வந்து டாமினேட் பண்ணுறாங்களோ அவங்களை அங்கேருந்தே எலிமினேட் பண்ணிடுறது. இவர் சீனுக்கே வரமாட்டார். இதெல்லாம் எங்கன்னா ஃபஸ்ட்டு மர்டர் வந்து நீங்கள் தாமு அப்படின்னு இவங்க ஏரியாவில் துரைக்கு கவுண்டர் பார்ட்டு தாமு இருக்கார். தாமு ஒரு ரவுடி. தாமுடைய பிரதர் புஷ்பா அப்படின்னு ஒருத்தருக்கார். அந்த ஆந்திராவில் வந்து செம்மரம் இடத்துல புஷ்பா அப்படி சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புஷ்பா இருக்கார். அந்த புஷ்பாவை முதல்ல வந்து புஷ்பாவை எலிமினேட் பண்ணால் தான் நம்ம 3 பேரும் இதை டாமினேட் பண்ணணும்னு இந்த யுவராஜ் புஷ்பா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு மர்டர் வந்து புஷ்பா பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு நாகேந்திரன்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறானு. யாரா நம்ம ஏரியாவில் ஒரு மட்டை பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்கான் அப்படின்னோடனே கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. நம்ம ஏரியாவை சுறுசுறுப்பாக இருக்க பையன், என்னடா ஆகணும், ஆனால் ஒன்றையுமா டான் ஆகணும்னே, அப்போ என்னுடைய ஆசீர்வாதம் இருக்குது, நீ பரவா அப்படியே வந்து அங்கே பிளான் எல்லாம் கற்றுக்கிறான். எப்படி நிழல் உலகத்தில் எப்படி பயணம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து புழலில் கற்றுக்கிறான். புழல்லேருந்தே ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். சரி வெளியில் வந்துடுறான். வெளியில் பெயிலில் வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா யுவராஜ் இவங்க 3 பேர் இருக்காங்க இல்லையா, நண்பர்கள் 3 பேர். இந்த 3 பேர்த்தில் யார் தலைவராக இருக்கிறது அப்படின்னு இது வந்தது. இவா சொல்கிறேன், நான் உன்னை விட 1 வயசு மூத்தவன், நான் தான் தலைவர், செகண்ட் லெப்டினன்ட் இருக்கிறான். இதுவே தாங்க முடியல, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் யுவராஜே போட்டுறான். நண்பர் யுவராஜவே போட்டுட்டோன்னே என்னடா அது, அதை போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் உள்ளே போயிடறான்.
அங்கே போகும்போது மணல்மேடு சங்கர் அவர் வந்து டெல்டா மாவட்டத்தில் அசைக்க முடியாத நாகேந்திரனுக்கு இணையான ஒரு டான். அந்த சங்கருடைய குர நடராஜன் அப்படின்னு அவனுடைய ரைட் ஹேண்டு இங்கே வந்து வேற ஒரு கேஸில் இருக்கார். குர நடராஜன் கூட பழகிடலாம். குர நடராஜன் பழகினா, டே நீ ஒரே மாதிரி திறமையானவர்கள் தான் நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம், நிழல் உலகத்தில் ஆஜர்படுத்துகிற அது சீனுக்கே போகாமல் வந்து ஆளை எலிமினேட் பண்ணிடணும். அப்படி பண்ணுறதில் வந்து எங்கள் ஊரில் எங்களுக்கு 2 எதிரி இருக்காங்க, வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு மணல்மேடு சங்கர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மணல்மேடு சங்கர்கிட்ட அங்கே வந்து 2 மர்டர் பண்ணுறாரு. அது வந்து எப்படி வெடிகுண்டு வீசி கதிகலங்க வச்சு பண்ணுறதுல கெட்டிக்காரர் பாலாஜி. அப்போ ஒரு டீம்னா இப்போ வந்து நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் பார்த்தீங்கன்னா என்னங்க சிந்துபாத் கதை மாதிரி 25 பேர் 35 பேர்னா கேஸ் வீணாக போயிடும் அப்படிலாம் வந்து சில பேர் உளறிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. கூலிப்படை கொலை அப்படின்னாவே 25லேருந்து 35 பேர் அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறத இது வரைக்கும் அவனுக்கு தெரியாமல் இருந்தது. அதை முதல்ல வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அருண் தான். ஸோ இப்போ வந்து இவருடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போனதுக்கு பிறகு இந்த இன்டர்வியூக்கு பிறகு கூட நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த சிலேட்டர்புரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு மர்டர் பண்ணுறாரு. அந்த மர்டரில் மனைவியும் கணவனும் வந்து படுத்திருக்காங்க. படுத்திருக்கிற இடத்துல அப்படியே உள்ளே போய் ஓட்டை பிரித்து உள்ளே குதித்து தன் மனைவி அந்த பக்கம் இருக்கும்போதே வந்து கணவனுடைய தலையை வெட்டி அவன் கையில் கொடுத்துறாரு. கொடுத்துட்டு அப்படியே வந்து அவனுடைய நண்பன் வந்து விஜயகுமார்னு ஒருத்தருக்கான். 400 மீட்டர் வந்து 25 பேரோட புடைசூழ அந்த காலத்தில் வந்து போருக்கு போவாங்க பார்த்தீங்களா, எல்லோரும் கத்தியோட 25 பேர் அப்படியே நடந்து போய் அடுத்த வீட்டில் வந்து வெடிகுண்டு அடித்து வெளியே வாடான்னு சொல்லி அவனையும் தீர்த்து வைக்கிறாங்க. தீர்த்து வச்சுட்டு 2 மர்டர் பண்ணிட்டு தெருவில் டான்ஸ் ஆடிருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்க வேண்டியதா நடந்ததுன்னு நினைக்கும் போதே நம்ம திரைப்படத்தில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கொலையை அரங்கேற்றிருக்கிறார். அப்படின்னா இவ்வளவு செஞ்சுட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, கண்மணி அக்கா என் பையன் திருந்திட்டான், குழந்தைகள்லாம் புக் வாங்கி தந்துட்டு இருக்காங்க இப்போன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ ரீசெண்டாக சொல்கிறாங்க. அவங்களுடைய நிலையில் ஒரு தாயுடைய நிலையிலிருந்து பார்க்குற பொழுது என்னதான் பாவியாக இருந்தாலும் மகன் அப்படின்னு தான் பெற்ற தன் உதவி திருந்தி வாழ்ந்துட்டு இருந்தாரு, அவரை நீங்க இப்படி கொண்டுட்டீங்களேன்னு தானே கேட்குறாங்க. ஆமாம், திருந்தி வாழ்ந்துட்டார். ஆனால் இவர் வந்து அப்போ திருந்தி வாழ்ந்துருந்தா இவர் வந்து போன வருஷம் விழுப்புரத்தில் போய் ஒரு மர்டருக்கு அட்டம் பண்ணும்போது பணத்துக்கு ஆள் கடத்தல் பண்ணி மிரட்டி அட்டம் பண்ணும்போது விழுப்புரத்தில் பிடிக்கிறாரு, தப்பி ஓடுறாரு. அங்கே தப்பி ஓடும்போது வலிக்கு விழுந்துடுறாரு, காலில் கட்டு கையில் கட்டு. இல்லைங்க, அந்த விழுப்புரம் கேஸில் உள்ளே போயிட்டு தான் அப்புறம் குண்டர் சட்டத்தில் போயிட்டு இப்போ வெளியில் வந்து மறுபடியும் வந்து கஞ்சா கடத்தல், போதை மருந்து கடத்தல். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாதவரத்தில் மிகப்பெரிய குடோன் வைக்கிறார். இப்போது இவருடைய பேர் நாகேந்திரன் உள்ளே போனதுக்கு பிறகு காக்கோத்தோப்பு பாலாஜி சொன்னால் இந்த வடசென்னையில் எது வேணால் நடக்கும் அப்படிங்கிறத இவர் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. தன்னை எதிர்க்கின்ற எதிரிகள் அத்தனை பேரையும் வந்து தரைமட்டமாக்குறதும். நீங்கள் இந்த திரைப்படத்தில் சில வில்லன்கள் வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் சேர்ந்து ஒரு விழா கொண்டாடிட்டோ அல்லது ஒரு இடத்துல மீட்டிங் இருக்கும்போது மிரட்டிகிட்டே இருப்பாரான், வரப்போகிறேன் திடீர்னு போய் அவன் முன்னாடியே நின்று வரான். அவன் அசந்து போயிடுவான். டே பாலாஜி எத்த மாதிரி வந்து காக்கா தோப்பு எத்த அப்படியே வந்துட்டான், நேராக வந்துட்டான் அப்படின்னு போடுங்கடா அப்படின்னா அப்படியே போடுங்க அப்படின்னா அப்படியே போடுவாங்க. ஸோ அவர் மர்டர் பண்ணுற விதம்லாம் வந்து திரைப்படத்தில் கூட இது வரைக்கும் அந்த மாதிரி காட்சி அமைப்புகளே வரல. கொடூரமாக இருக்குமா அந்த அளவு? அதான் இப்போ ஒரு நண்பர் வந்து சந்தோஷமாக ஒரு விழாவில் பேசிகிட்டு இருக்கிற பொழுது அப்படியே 25 பேர் உள்ள நுழைஞ்சு போடுங்கடா அப்படின்னு சொன்னோடனே அப்படியே போட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் தினகரன் ஆர்கே நகர் தொகுதியில் வந்து தேர்தலில் போய் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறாரு. யாரை பிடிச்சா வந்து ரகசியமாக வந்து எல்லா ஜனங்களையும் கான்டாக்ட் பண்ணி நம்ம இந்த போலிங்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு தினகரனுடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் வந்து காக்கா தோப்பு பாலாஜி. வடசென்னையில் ஆர்கே நகர் தொகுதியில் அவர் வந்து தேர்தலில் நிற்கிற பொழுது அவர் வந்து வெற்றி பெற்றார். அந்த வெற்றி பெறுவதற்கு யாருடைய துணையை வேண்டும் அப்படின்னு அப்போ பாருங்கள், அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிற தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அசைக்க முடியாத சக்தி அப்படின்னா அது வந்து செல்வி ஜெயலலிதாவும் திருமதி சசிகலா அவர்களும் அவருடைய குடும்பமும் வந்து அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருந்த போதிலும் ஒரு ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு இவங்க வந்து நம்ம கையில் வந்து காக்கா தோப்பு பாலாஜி இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கப்பட்டது. அப்படின்னா அப்போ சிஎம் லெவலில் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட் லெவலில் வந்து இவங்ககிட்ட
காக்காத்தோப்பு பாலாஜி கையில் வச்சு காரியத்தை முடிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கணும்னா அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பார். அப்போ அந்த 20 ரூபா டோக்கன் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சின்னப்பாவை பண்ணுன்னு நினைக்கிறேன். 20 ரூபா டோக்கன் அப்படின்னா ஒரு சீட்டில் ஒரு சீல் குத்தி 20ன்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, நீங்கள் அதை போய் கொடுத்தீங்கன்னா 200 ரூபா வாங்கிக்கலாம். அது ஒரு இடத்துல போய் கொடுக்கணும். இந்த டோக்கனை யார் ரிசீவ் பண்ணுறது அப்படின்னா 100 பேர் இறக்குறாரு. யார்? காக்காத்தோப்பு பாலாஜி ஃபீல்டுக்குள்ளே 100 பேர் அண்டர் கிரவுண்டில் இறக்கிறார். யாருக்குமே யாரும் தெரியாது. எல்லாம் சாதாரண உடையில் இருப்பாங்க. அவர்கிட்ட லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. எல்லா வீட்டுக்கும் போய் அவங்க வந்து சீட்டை கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டார். ஸோ அப்போ வந்து ஜெயக்குமார் அப்படின்னு அவர் வந்து எப்போவுமே வந்து இது மாதிரி ரவுடிகள் கண்காணிப்பு பிரிவினுடைய துணை ஆணையராகவே இருப்பார் ஜெயக்குமார். அவருக்கு எல்லாரும் தெரியும், யாரா நம்ம லிமிட்டுக்குள்ளே வேறு மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னு அவர் செக் போஸ்ட்டில் அவருடைய ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சி என்னடா இந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கீங்கன்னு விசாரித்து பார்த்தா பாலாஜி தான் இதை ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பாலாஜியை கைது பண்ணி ஆர்கே நகர் தொகுதி தேர்தலில் வந்து கைது செய்யப்பட்ட நபர். நீங்கள் புஷ்பா அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க ஆந்திராவில். அந்த புஷ்பா படம் வந்து கோடான கோடி ரூபாயை சம்பாதிச்சது. அதுக்கப்புறம் தான் அந்த ஹீரோ அல்லு அர்ஜுன் இருக்காரு. அவர் வந்து புஷ்பா படத்தில் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனார். என்னென்னா அந்த செம்மரத்தினுடைய அடிக்கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எவ்வளோ சேவ் ஏறி இருக்குது அப்படிங்கிறத ஹார்பருக்குள்ளே போய் திறந்து காட்டுவார். ஆனால் பாருங்க 1 கோடி ரூபா வேல்யூ இது அப்படின்னு காட்டுவார். அப்படி காட்டுறது அளவுக்கு தகுதி படைத்தவர் தான் வந்து காக்காத்தோப்பு பாலாஜி. ஸோ மாதவரத்தில் வந்து மிகப்பெரிய குடோன் வச்சுக்கிட்டு இந்த சரக்குடைய வேல்யூ எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த சரக்கை வந்து துணிகளில் சுற்றி அல்லது வேறு மெட்டீரியலில் சுற்றி இதை வந்து துணி பண்டல்னு சொல்லிட்டு மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் சைனாவுக்கும் அங்கே இருக்கிற ஹார்பரில் இருக்கிற அங்கே கண்டெய்னர் இன்சார்ஜில் இருக்கிற கஸ்டம்ஸ் அதிகாரிகள் எல்லாம் வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஆந்திராவிலேருந்து பார்டர் தாங்கி சரக்கு இங்கே வந்துருச்சுன்னா அதை வந்து அண்டர் கிரவுண்ட்லேயே வந்து வெளிநாடுகளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பி கோடி ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் படித்தது என்ன கிளாஸு? 10ஆம் கிளாஸ். 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு பல கோடி ரூபாயை அவங்க தெருவுக்கு பக்கத்து தெருவில் மாதவரத்துலேருந்தே சம்பாதிக்கிற அளவுக்கு அவரை எதிர்த்து யாருமே பேசுனா அவங்க வந்து ஃபீல்டுலேயே இல்லாத அளவுக்கு உலகத்திலே இல்லாத அளவுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு இவர் வந்து தன்னுடைய பாதையை அமைத்து கொண்டவர் தான் வந்து காக்காத்தோப்பு பாலாஜி. தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இது என்னென்னா, இங்கே வந்து 3 பெரிய பில்லர்ஸ் வருது. ஒரு பில்லர் வந்து இவர் காக்காத்தோப்பு பாலாஜி, இன்னொரு பில்லர் வந்து வட சென்னையில் ஹரிகரனுடைய பாஸ் சம்பவ செந்தில், இந்த பக்கம் வந்து ஆம்ஸ்ட்ராங். இப்போ யாருடைய லிமிட்டு யாரோ பார்டர் கிராஸ் பண்ணால் ஏன் பார்டருக்குள்ளே ஏன் வந்தால் சண்டை. ஸோ இந்த சண்டை தான் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கே வந்து காரணமாக இருந்திருக்குது. அப்படிங்கிறத வந்து நீண்ட நெடிய பயணத்துக்கு பிறகு தான் கண்டுபிடிக்க முடியுது. என்கவுண்டர் அப்படின்னா உடனே வந்து திட்டமிட்டு கொலை செய்ததாக சிலர் கருதுகிறார்கள். ஆனால் நான் வந்து ஸ்டடி பண்ணி பார்த்ததில் இவர் வந்து இந்த விழுப்புரம் வழக்கில் வந்து குண்டர் சட்டத்திலேருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு தான் திருந்து விட்டதாகவும் தன்னுடைய ஏரியாவில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் உதவி செய்கிறதுக்காகவும் ஒரு வந்து ட்ரஸ்ட் வச்சு வாழ்வதற்காக வந்திருக்காரு. தன்னுடைய அம்மா கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் காவல்துறைக்கு கிடைக்கிற செய்திகள்லாம் இன்றைக்கு தானே அவரை மிரட்டியிருக்காரு இவரை மிரட்டியிருக்காரு அப்படின்லாம் செய்திகள் வருது. தலைமறைவாகவே இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து தலைமறைவாக இருந்து பண்ணிகிட்டே இருக்கிறாருங்கிறது தான் வந்து காவல்துறைக்கு கிடைத்து கொண்டிருக்கிற தகவல். இதோட இவரெல்லாம் பண்ணியிருக்கும் போது இவரை கொள்வதற்காக சம்பவ செந்தில் எடுத்த முயற்சி வரலாற்று சிறப்புமிக்க முயற்சி. சென்னை மவுண்ட் ரோடு அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டேட்டுக்கே பெருமை தேர இடத்துல ஒரு மிகப்பெரிய களங்கத்தை உருவாக்குறாங்க. யார்? சிடி மணி அப்படிங்கிறது தென் சென்னையினுடைய அசைக்க முடியாத தாதா. வட சென்னையில் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, எனக்கு இடையூறாக வந்து வட சென்னையில் சம்பவ செந்தில் இருக்கான், சம்பவ செந்தில் எப்படியாவது நம்ம போட்டுறணும். இது வந்து இப்போ இவங்க ஆம்ஸ்ட்ராங்குக்கு எகென்ஸ்டாக ஒரு டீம் வந்து இயங்கிட்டு இருந்தது மாதிரி சம்பவ செந்திலுக்கு எகென்ஸ்டாக இவங்க 2 பேரும் இயங்கிட்டு இருக்காங்க. அங்கே காது குத்து அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய முழு பெயர் உங்களுக்கு சொல்ல முடியாது. காது குத்துன்னு ஒருத்தர் இருக்காரு. என்னங்க, காது குத்தும் சம்பவ செந்திலும் மிக பெரிய நண்பர்கள். காது குத்துவும் சம்பவ செந்திலும் சேர்ந்து சிடி மணியையும் காக்காத்தோப்பையும் முடிச்சிடணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து முழு சென்னையை வந்து நம்ம கண்ட்ரோலில் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
இவங்க என்ன செய்கிறாங்க, எப்படியாவது வந்து அவங்க கதையை முடிச்சிடணும் அப்படின்னு நிழல் உலகத்தில் இவ்வளோ நடக்குது. நிழல் உலகத்தை இன்றைக்கி தான் நீங்கள் தான் தினத்தந்தி மூலமாக கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கீங்க. அதுலேயே கூட பாதி படம் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லணும்னா அது மிகையாகாது. பயங்கரமான ஆட்கள் அப்படின்ற மாதிரி தான் தாடி சுரேஷ் அப்படின்னு தாடி சுரேஷ்னு ஒருத்தர், பொக்கரவின்னு இருக்காங்க. பொக்கரவி, தாடி சுரேஷ் எல்லாம் வந்து பார்த்தாவே ஜனங்க பயப்படுவாங்க. இன்னொருத்தர் பாலாஜி. இவங்க 3 பேருமே மெய்காப்பாளராக இவர் வச்சுருக்காரு. சம்பவ செந்தில் இவங்க 3 பேர்த்தையுமே மர்டர் பண்ணிடுறாரு. ஓகே. ஒவ்வொருத்தராக இவரை சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக வந்து சம்பவ செந்தில் மர்டர் பண்ணிட்டே இருந்திருக்காரு. சம்பவ செந்தில் அங்கே மட்டும் சம்பவம் இல்லை, இவர்கிட்டையும் சம்பவ செந்தில் சம்பவம் பண்ணியிருக்காரு. அதில் பாலாஜி மட்டும் கடைசி நேரத்தில் தப்பிச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் இல்லை, மொத்தம் 5 பேரை வந்து இவர் காக்காத்தோப்பு பாலாஜியுடைய நண்பர்களை 5 பேர்த்தே இவர் கொலை பண்ணியிருக்காரு. இவர் வந்து அவங்க நண்பர்களை எத்தனை பேர்த்து கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நேற்றைய தினம் வந்து கண்மணி அக்கா சொல்கிறாங்க. ஓப்பனாக வந்து டிவியில் என்னுடைய மகனுடைய நண்பர்களை 5 பேர்த்த சம்பவ செந்தில் கொலை பண்ணியிருக்கா, போலீஸ் அவனை ஏன் தேடலன்னு கேட்குறாங்க. இந்த என்கவுண்டருக்கே சம்பவ செந்தில் தான் காரணம்னு சொல்கிறாங்களே. அவங்க வந்து அது பேசுனது வந்து அறியாமையின் காரணமாக பேசுகிறாங்க. பாவம், அவங்களுக்கு அவ்வளோ பெரிய விவரம் தெரியலன்னு நான் நினைக்கிறேன். சம்பவ செந்தில் வச்சுருக்காங்க, மொட்டை கிருஷ்ணன் வச்சுருக்காங்க, சிசிங் ராஜா வச்சுருக்காங்க, இன்னும் ஒரு 3 பேர் வச்சுருக்காங்க. அதை நம்ம சொல்கிறதில்ல. இவங்களெல்லாம் வந்து தேடப்படும் குற்றவாளிகளாக வச்சுட்டு மீதி பேர் மேலே குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்கிறேன் என்று அருண் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார். ஸோ இவங்க இப்போ வந்து அருண் அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாடு அரசு அமைத்த சிறப்பு விசாரணை குழு இருக்குது பார்த்தீங்களா, அது 10 டீமாக இயங்கிட்டு இருக்கு. அந்த 10 பேரும் வந்து கேங்ஸ்டர்ஸ் ஆப்ரேஷன், கேங்ஸ்டர் வந்து கண்காணிக்கிறதுக்குன்னு அந்த சென்ட்ரல் கிரைமில் வந்து ஒரு பெரிய தனிப்பிரிவு சென்னையில் இயங்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய குற்ற வரலாற்றையும் எடுத்து படித்து பார்க்கின்ற பொழுது மலைத்து போகின்ற அளவு இருக்கு. 3 கொலைகளை செய்துவிட்டு அதற்கு மேலேயும் செய்துவிட்டு எல்லா சாட்சிகளையும் மிரட்டி யாருமே கோர்ட்டுக்கு வராமல், அதுக்கு கோர்ட்டுக்கு வராமல் ஆகிட்டா அவர் பேர் என்ன தெரியுமா, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கிறது ஒரே ஒரு இதுனா நிரபராதியா. அவர் சாட்சிகள் சொல்லலைன்னா அவருக்கு பேர் நிரபராதி. அந்த பேரை மாற்றி வைக்கின்றாங்க. சாட்சிகளை குற்றம் நிரூபிக்கப்படாத ஒரு நபர்னு தான் சொல்லணும் மொழி, அவர் நிரபராதின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். ஸோ இந்த A+ இருக்கிறவங்க அத்தனை பேருமே கும்மிடி பூண்டியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் A+ ரவுடிகள் அத்தனை பேருமே தப்பா வந்து அவர்கள் மீது செய்கிற கொலை வந்து கோர்ட்டில் வந்து நிரூபிக்கப்படாமல் போய்விடுகிறது. சார், இப்போ பாலாஜி அந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக தலைமறைவாக இருந்தாங்க, திடீர்னு கண்டுபிடிக்கப்படுறாங்க, என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. அவருக்கு தெரியாத சம்பவ செந்தில் அவர்களுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் இருக்கார். இந்த நேரத்தில் நம்ம வெளியில் தலை காட்டுறோம் அப்படிங்கும்போது நம்மளையும் என்கவுண்டர் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குமே அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாதா? நிழல் உலகம் அப்படின்னா கார் கண்ணாடியை ஏற்றிட்டு நம்பரே பரிச்சயம் இல்லாத நம்பர் காரில் எல்லா இடத்துக்கும் அவங்க பயணம் பண்ணுவாங்க. ஆம்ஸ்ட்ராங் மர்டர் கேஸில் சம்பவ செந்தில் போலீஸ் தேடுது. ஆக அவன் வந்து ஏரியா விட்டு போயிட்டான், அதனால் நம்ம வந்து மூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கான். நம்ம மேலே வரலாம். இப்போ வந்து அவன் வெளியில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்க. உங்கள் கேள்வி நியாயமானது. அவர் வெளியில் வருவதற்கான காரணம், அவன் சம்பவ செந்திலும் மொட்டை கிருஷ்ணனு சிசிங் ராஜா 3 பேருமே வெளியில் போயிட்டாங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங்கும் வந்து ஃபீல்டில் இல்லை, வட சென்னை காலியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து வெளியில் வந்தோம்னா நம்ம வந்து என்ன ஆக முடியும், நம்பர் 1 ஆக முடியும். அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து வெளியில் வர்றாரு. அருண் அவர்களுடைய சிறப்பு புலனாய்வு குழு எல்லா ரவுடிகளையும் போய் அவங்கவுங்க வீட்டில் கதவை தட்டி உங்கள் மகன் அல்லது உங்கள் தம்பி, உங்கள் மைத்துனர் இந்த மாதிரி இத்தனை வழக்குகளில் தொடர்போடு இருக்கிறாரு, அவர் வந்து வெளியில் வந்தால் கைது செய்து உள்ளே போட்டுருவோம், தொடர்ந்து இதே மாதிரி வம்பு பண்ணிட்டு இருந்தாருன்னா எது வேணால் நடக்கும், என்கவுண்டர்னு சொல்ல எது வேணால் நடக்கலாம், அவனுக்கு ஆபத்துலாம் வரலாம், அதனால் அவனை வந்து தொழிலை மாற்றிக்க சொல்லுங்கள், மனம் திருந்த சொல்லுங்கள். இதுக்கு மேலே ஏசுநாதரே பிறந்து வந்தால் கூட செய்ய முடியாத அளவுக்கு அருண் அவர்கள் செஞ்சிட்ருக்கார். ஸோ இந்த நிலைமைக்கு அப்புறம் சம்பவ செந்தில் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் நான் சொல்கிறேன், நம்ம அருண் அவர்களாக இருக்கட்டும், IPS அருண் அவர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸார்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு சம்பவ செந்தில் பிடிக்கிறதுக்கான நோக்கத்தில் இருக்காங்க. மேபி பிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் இப்போ வரைக்கும் அதற்கான எந்த ஒரு செய்தியுமே நமக்கு வரல, பிடிச்சிட்டாங்க இல்லை அவங்கள நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இனிமேல் அவருடைய நிலைமை என்னவா இருக்க போகுது, என்ன ஒரு டெசிஷன் எடுக்க போகிறாங்க? இல்லை, நான் காவல்துறையை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால
இது போன்ற மிகப்பெரிய குற்றத்தில் ஈடுபட்ட எதிரிகளை எங்கிருந்தாலும் வந்து கைது செய்து விடுவார்கள். அவரே வந்து சரணடைப்பு அடைந்து விடலாம். அவர் தானாக வந்து முன் வந்து சரணடைந்தால் உயிராபத்து இல்லாமல் வந்து நீதிமன்றத்தின் முன்பு சரணடைந்து உள்ளே வந்து அதற்கான தண்டனையை அனுபவித்து விட்டு பிறகு வெளியில் வரலாம். ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் கூட இப்போ வந்து காக்காத்தோப்பு பாலாஜியுடைய நண்பர் தாடி சுரேஷையும் புக்கரவியும் வந்து அது போன்ற 5 பேரை அவர் கொலை பண்ணியிருக்காரு. அவங்களுக்கெல்லாம் சிஷியர்கள் வந்து ஒரு 50 பேர் இருக்காங்க. அவங்க வந்து பரவாயில்ல, அவர் மனம் திருந்திட்டாருன்னு அவரை விட்டு வைப்பாங்களா? விட்டு வைக்க வாய்ப்பில்லை. கத்தி எடுத்தவருக்கு கத்தி தான் முடிவாக இருக்கும். எனவே காவல்துறையில் வந்து சரண்டர் ஆகிட்டு மீதி வாழ்க்கையை வந்து வாழ்க்கையவே முழுமையாக வந்து தன் மனசை மாற்றி கொண்டு வாழ நினைத்தால் வாழ முடியும். அப்படி இல்லைன்னா வந்து சட்டத்தின் பிடியில் சிக்கி கிட்டத்தட்ட அவர் மீது இருக்கிற அத்தனை குற்ற பத்திரிகைகளுக்குமான தண்டனையை பெற்று வாழ வேண்டும். கண்டிப்பாக வந்து அவர் இந்திய நாட்டிலிருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்திய தண்டனை சட்டங்களிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கூடிய சீக்கிரத்தில் கைது செய்து விடுவோம் அப்படின்னு திரு அருண் அவர்கள் சொல்வது அந்த வார்த்தையின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஸோ நம்ம தொடர்ந்து பேசுவோம் இந்த விஷயங்களை, இன்னும் நிறையா விஷயங்களை நம்ம பேசுறதுக்காக இருக்கோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.